இன்னைக்கு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மன உளைச்சல் அப்படிங்கிற சிக்கல் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா, இப்படி இந்த மன உளைச்சல் அப்படிங்கிற இந்த சிக்கல் வந்து யாருக்கு பெரும்பாலும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வரக்கூடாதோ அவங்களுக்கெல்லாம் வருது. இப்ப பாருங்களேன், நீங்க ஒருவரோடு நன்றாக பழகுகிறீர்கள். நல்ல நட்பு பாராட்டுறீங்க. அப்படி இருந்தும் கூட அவர் உங்கள் நட்பை தவறாக பயன்படுத்துகிறார், உங்களை பற்றி தவறாக சொல்லுகிறார் என்றால், அவர் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகணுமே தவிர, நீங்க ஆளாகக்கூடாது. ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யார் சரியா நடந்துக்கிறாங்களோ, அவங்க பெரும்பாலும் மன உளைச்சலுக்கு ஆளாகுறாங்க. இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு பணம் குடுக்குறீங்க. அவரு அந்த பணம் கடனா வாங்குறாரு. குடுக்க முடியலன்னு அவரு வருத்தப்படணும். ஆனா அவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. நீங்க ரொம்ப மன வருத்தத்துல இருப்பீங்க. இந்த மாரி வாங்கிட்டு தராம இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. இப்ப நீங்க ஒரு வேலைய செய்வீங்க. சிறப்பா செய்வீங்க. முயற்சிலாம் பண்ணிட்டு இருப்பீங்க. முயற்சி பண்ணி அந்த வேலையும் செய்வீங்க. ஆனாலும் அதில் பலன் கிடைக்காது. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க. எந்த முயற்சியும் பண்ணாம, எந்த வேலையும் செய்யாம ஒருத்தன் பலன அனுபவிச்சுட்டு இருப்பான். அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பான். இப்படி மாறி, மாறி எதிர்மறையாக நடக்குதே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது காலங்காலமா இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சிக்கல் தான். இது யாருக்குமே பதில் சொல்ல முடியாது. இது திருவள்ளுவர் கூட இது சம்பந்தமா பேசியிருக்காரு. "அவிய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும்னு." கெட்டவனுக்கெல்லாம் நல்லது நடக்குது, நல்லவனுக்கு எதுவுமே நடக்க மாட்டேதுங்கிறது தான் இந்த குறளோட ஒரு பொருள் வச்சுங்களேன். இப்படி இந்த மன உளைச்சலுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நமக்கு சரியா வரலையே அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு மன உளைச்சல் வருது. இதை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நாம் சரியாக இருக்கிறோம், நாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறோம், நாம் பழகுகிறோம், நாம் சரியாகத்தான் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொண்டிருக்கிறோம், என்னுடைய முயற்சி சரியாகத்தான் இருக்கிறது என்று நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கிற பொழுது உங்களுக்கான அந்த மன உளைச்சலிலிருந்து நீங்கள் விடுபட முடியுமே ஒழிய, நீங்களே உங்களுடைய போற்று குழப்பிக் கொண்டிருக்கிற பொழுது, உங்களை நீங்கள் சரி செய்யாத பொழுது, நீங்கள் செய்த வேலையை நீங்கள் திருப்திகரமாக நீங்கள் படாத பொழுது உங்களுக்கு மன உளைச்சல் வருவது என்பது இயல்பாக இருக்கும். அவெல்லாம் வந்து மன உளைச்சல் இல்லாமல் இருக்கிறான், நம்ம சரியா தானே பண்ணிட்டு இருக்கிறோம், நாம ஏன் மன உளைச்சலுக்கு ஆளாகணும் அப்படின்னு நினைக்கிறவர்களால் மட்டும்தான் சரியான மகிழ்ச்சியான மனிதர்களாக வாழ முடியும்.